எஸ் ஐம் வெரி ஷுர் இது உங்களுக்கு தான் வந்திருக்கு. இந்த அட்ரஸ் ஆமாம், இதே அட்ரஸ் தான். எனக்கு அப்படி யாரும் இல்லை. ஐ திங்க் இட்ஸ் ராங் நம்பர். ஷுவர் ஷுவர். குமார் அங்கிள் தானே? குமார் அங்கிள் தானே? எஸ். ஆமாம், உங்களுக்கு தான் வந்திருக்கு. இத்தனை வருஷம் இல்லாத இந்த வருஷம் வருது. குமார் அங்கிள் சொன்னாங்க. இஸ் தே ஃப்ரம் த ரஷ்யா? குமார் அங்கிள் சொன்னது நான் உங்களை அங்கிள்னு சொன்னேன். ஆனால் உங்களுக்கு தான் வந்திருக்கு. கரெக்டான வீடு, கரெக்டான பர்சன். திருமணிக்கு தப்பாக இருக்குது. பிகாஸ் எனக்கு யாரும் அனுப்புனது இல்லை. Are you sure? Still I'm asking. Yeah, I'm very sure. 1000% sure அங்கே. Happy Father's Day. Yes, nobody sent me to this. ஆமாவா? 20 வருஷம் ஆயிடுச்சு. Yeah. யாருமே உங்களுக்கு அனுப்புனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். Yes. So, this is for you. Happy Father's Day. Thank you. So, எப்படி கண்டுபிடிக்கிறது எதாச்சும் இருக்கா? யார் அனுப்பியிருப்பாங்க? 20 வருஷம் இல்லாமல் இன்னைக்கு ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்கன்னா யாராக இருப்பாங்க? No, I can recall. Happy Father's Day. Thank you. You can blow. Okay. ஹாய்ண்ணே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. Thank you very much. சரிண்ணே, இன்றைக்கி ஃபாதர்ஸ் டே முன்னிட்டு உங்களுக்கு வந்து இந்த பர்செல்லாம் வந்திருக்கு. ஸோ கொடுத்தவங்க யாராக இருப்பாங்க இன்னைக்கு? You honest, மைண்ட் இல்லை. பட் மேபி இப்போ ரீசனாக வந்து பிள்ளைங்களாக இருக்கலாம். பட் ஐ டோன்ட். பட் 20 வருஷமாக நான் எனக்கு பர்த்டே விஷ் பண்ணதில்லை. திடீர்னு விஷ் சொன்னீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கு? அந்த திருச்சியிலேருந்து அவர் என்ன மீளலை. பிகாஸ் எனக்கு சர்ப்ரைஸ் யாரும் பண்ணது யாருமே பண்ணதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபாதர்ஸ் டேக்கு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கறதுனால இப்போ 20 வருஷம் யாருன்னா நான் எப்படி கெஸ் பண்ணுவேன்? மேபி இப்போ திடீர்னு யாருக்காச்சும் பாசம் வந்துருக்கலாம் உங்களை. இல்லை பட் என்ன கேட்டீங்கன்னா இப்போ வந்து சொந்தமாக இருக்கலாம். ரம்யாவா? ரம்யா வந்து என்ன கேட்குறீங்க? சரி, என் கையில் ஒரு பர்ஸ் இருக்குது. அந்த பர்ஸை பார்த்துட்டு யாராக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். ஓகே. ஓகேவா? பட் அனுப்புறது உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு கண்டிப்பாக தெரியும். தேங்க்யூ. என்கிட்ட தானே ஆர்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் கெஸ் பண்ணல யாருன்னு. ஷூர். அதில் ஒரு அழகான வேர்டிங் இருக்குது. சூப்பர். இமேஜின் பண்ணிட்டு I will know it. We heard something. கெஸ் பண்ண முடியல. You know, this is refute dad. Super dad, no? யூ ஆர் த சூப்பர் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஐ லவ் யூ ஸோ மச் டேட்னு. அப்படி பார்த்தா உண்மையை சொல்லணும் உங்கள்கிட்ட. ஊரை பொறுத்த வரைக்கும் நான் தகுதியானது. You honest, I'm telling you.
இது வந்து எனக்கு சந்தோஷத்தோட ஷாக்கிங். ஏன்னா அந்த பணியை நான் சுமந்துட்டு இருக்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. பட் அதனால உங்களை ஹெல்ப் பண்ணுறது சொல்கிறதுல பிகாஸ் இந்த டேட்டுன்னு இருந்துவிட்டு நான் தகுதியாக இருக்கிறான்னு எனக்கு தெரியாது. அதான் நீங்கள் சூப்பர் டேட் சொன்னோன்னே அதுக்கு எல்லா தகுதியும் இருக்கு, ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. அதான் உண்மை. நான் வந்து ஷார்ட் சிம்பிளாக இருந்துச்சேன். பார்த்தா நீங்கள் சொன்னோன்னே யாரை அனுப்புனான்னு சொன்னது எனக்கு பிகாஸ் என் பர்த்டேவே எனக்கு எல்லா வருஷம் ஒரு தீபாவளிக்கு வந்து இந்த வருஷம் ஒரு புது ஃபேமிலி வந்தாங்க. இந்த வருஷம் வந்து பார்ட்டிக்கு இவ்வளோ பண்ண எனக்குமே இந்த ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிள்ளைங்க நம்மளை செஞ்சுருக்கு. பட் இப்போ கல்யாணம் பண்ண அவங்க வேறு இருக்கேன். பட் எனக்கு டேட் அனுப்ப வந்து என்ன வந்து கேஸ் பண்ண முடியல. இது ரம்யா ஓகே தான். மற்றபடி எனக்கு உண்மையை சொன்னால் எனக்கு என்ன ஒன்று எனக்கு இருக்குது. அவங்களுக்கு கொஞ்சம் வயசு. பட் அவங்க எங்களோட பிரிஞ்சு ஒரு 17-18 இயர்ஸ். திடீர்னு வந்து விட்டு அப்பான்னு சொன்னாங்க. என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு புரியுதுங்களா? சொல்லும்போது இப்போ என்ன இப்போ இந்த ப்ரைஸ் நீங்கள் கொடுக்கும் போதெல்லாம் வந்துட்டு இந்த லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாரும் வந்துட்டு அதிர்ச்சியாக இருந்தாலும் இந்த பர்சன் தான் கெஸ் பண்ணி சொல்லுவாங்க. ஆனால் என் வாழ்க்கையில் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேள்விப்பட்டிருக்கோம் இப்படி ஒருத்தர் இருப்பானா ஒத்துக்கிறீங்களா? பிகாஸ் ஏன்னா அனுப்புவே கெஸ் பண்ண முடியும். இப்போ வந்துட்டு என்னோட இதில் வந்துட்டு இப்போ என்னோட இதில் இருக்குன்னா இவங்க தான் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் வந்து கண்டுபிடிக்க சொல்ல இருக்கேன்னாக்கா நான் வந்துட்டு எதுவும் மாறிக்கிறேன். ஓகே, இதை கொடுத்தவங்க நீங்கள் புதுசாக கிடைச்ச உறவு இந்த ஃபேமிலியில் அப்படின்னு சொல்லி முதலேருந்து ஒரு பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. யார் பேர்? எஸ், கரெக்ட். இது கொடுத்தவங்க யாருன்னா ரம்யா. அவங்க தான் வந்து என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, அன்புள்ள அப்பாவுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டே, யூ ஆர் த பெஸ்ட் டேட் எவர். என்ன நடந்திருந்தாலும் நடந்துட்டு போட்டோம், யார் இருக்காங்களோ இல்லையோ அது கவலை இல்லை. எப்பயுமே அவங்க ஒரு மகளாக உங்கள் கூட எப்பயுமே உங்களை லவ் பண்ணிட்டு ஒரு லவ்விங் மகளாக இந்த ஜேர்னியை வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அன்புள்ள அப்பாவுக்கு ஹாப்பி ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பரிசு கடவுள் வந்துட்டு வேறு வழியில் எனக்கு சந்தோஷம் இல்லை. இதெல்லாம் வந்துட்டு எப்படி சொன்னேன், அந்த அப்பாங்கிறது வந்துட்டு ஒரு ஷேரிங் இல்லை. இந்த அப்பாங்கிற வார்த்தை இது என் காதில் கேட்பேனா அப்படின்னு ஒரு கொஸ்டின் என் லைஃப்பில் வந்து நான் சம்பவத்தை வச்சு நான் சொல்கிறேன். அது சொல்லிக்கிட்டே இருப்பார், யாரும் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு. அதனால தான் அதிர்ச்சி அவருக்கு. இது வந்துட்டு உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். பட் இப்போ வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு அந்த அப்பாங்க இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள். அந்த 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 வார்த்தை கேட்குறதுக்கு பொறுப்பில் நினைக்கிறேன்னா இப்போ இப்படி திடீர்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இது படத்தில் தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ரியல் வாழ்க்கையில் இது இட்ஸ் இம்பாசிபிள். ஸோ ஐடியும் ஆனால் அதை பாசிபிளாக ஆக்கியிருக்காங்க உங்கள் மகன் ரம்யா. யூனிவர்ஸ் சொல்லுவா பிள்ளைங்க ஏன்னா கடவுள் ஒரு கவு சொத்தவங்க கவு பர் பண்ணுவாங்க. அது எனக்கு என் 2 பிள்ளைங்க வந்துட்டு செஞ்சுருக்காங்க. பட் எனக்கு வந்து சொல்ல டவுட் தான். ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக இல்லை, அப்புறம் யாரும் இருக்கும் ஓகேயா. பட் எல்லாமே சைலண்டாக படிச்சு என் மனைவிக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் கமெண்ட்டாங்க எழுப்பும்போதே ஒரு டவுட் ஆகிடுச்சு. நீங்கள் கெஸ் பண்ணணும் ஒரு எனக்கு பாருங்கள் இப்படி இருந்து என்னால் கெஸ் பண்ண முடியும். அப்போ இவன் தான் இருந்தாலும் அது எப்படி சொல்கிறாங்க பாசிபிளாக அப்படின்னு என்னால் ஒரு பதில் கொடுக்க முடியும். இன்பதிர்ச்சி இப்படி தான் கொடுப்பாங்க. But I never try to do nothing to Ramya. சூப்பர் டேட்டுக்கு எனக்கு இதெல்லாம் தகுதிக்க தெரியாது. பட் ஐ ட்ரை டு. யூ ஆர் குவாலிஃபைட். யூ ஆர் த பெஸ்ட் டே எவர். அதுக்காக தான் அவங்க வந்து உங்களை அப்ரிஷியேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினச்சிருந்தா இது வந்து இன்றைக்கி இந்த ஸ்பெஷல் டேஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மனசில் அது பதிஞ்சிருக்கும். ஸோ யூ ஆர் த பெஸ்ட் டே எவர். அதுக்காக தான் உங்களை அப்ரிஷியேட் பண்ணி இந்த நாள் யூ ஆர் த ஸ்பெஷல் டேட் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் நான் தகுதி இல்லாதவங்க
எனக்கு இதை கேட்குறதுக்கு குடும்பத்தை இல்லாமல் போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. உங்களுக்காக ஒரு 2 உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அப்பா மகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு வாழ்க்கையோ இங்கே காத்துட்ருக்கு. இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்ததுனால வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன், இந்த மறைச்சி இல்லை எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏற்கனவே இருக்குது இல்லைன்னா கேட்குறப்ப உங்களுக்கு தெரியணும்ல, என்னடா அவங்க கெஸ் பண்ண முடியலையா, மேபி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். பட் எனக்கு அது இருக்கும்போது எனக்கு வந்து அது பாசிபிள் சொல்லிட்டு இப்போ கூட நான் மாயபத்தில் இருக்கேன் தான் பேசுகிறேன். ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு ஏன் சொல்கிறேன், என் லைஃப்பில் இதெல்லாம் இதுக்கப்புறம் நடக்குமா, அதாவது வாய்ப்புகள் வந்துட்டு எனக்கு கிடைக்கிறேன்னு சொல்லுவேன், நான் கொடுக்குறேன்னு சொல்லுவேன், எனக்கு கிடைக்கும். புரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு பல இது நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்கணும். இருந்தாலும் நீங்கள் என்னத்தை தான் வந்துட்டு ஒரு ஒரு மெசேஜராக ஒரு 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 சென்டாக வந்தால் கூட இந்த லைஃப்பில் வந்துட்டு ஐ ஓன்ட் ஃபர்கெட் யூ பிகாஸ் திஸ் சர்ப்ரைசிங் இஸ் ரியலி இம்ப்ரெசிவ் மை செல்ஃப். வேறு வார்த்தை இருக்குன்னு ஐ டோன்ட் நோ பிகாஸ் even though you are the mediator, அதுவும் இந்த வயசில் ஐ ஒன்ட் ஃபர்கெட் யூ பிகாஸ் the surprising you are given to me is really really the miracle power I get to be taken. Thank you. ரொம்ப சந்தோஷம் உங்கள் வார்த்தைக்காக. இது வந்து ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் ஹார்ட் சொல்கிறேன், சும்மா இங்கேருந்து நான் சொல்கிறேன். பிகாஸ் எல்லாத்தையும் என்ன ஒருத்தந்தாலும் அது செய்கிற அந்த மனசு இருக்கணும், மனசு இருக்குது. ஐயோ ரொம்ப நன்றிங்க. பிகாஸ் மற்றவங்க தான் கொடுத்துட்டு அப்படி போயிடுவாங்க. ஸோ ஆல்ரெடி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துவிட்டு ஐ ரியலி அப்ரிஷியேட். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ நீங்களும் இது இந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பேன், எனக்கு தெரியாது பாகிஸ்தான் இப்படி ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்னு. பிகாஸ் ரம்யா வந்துட்டு உங்கள்கிட்ட அந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பா எனக்கு தெரியாது. பட் இட் ஜஸ்ட் ஐ கிவ் சம் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ பட் சொல்லி ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு டவுட் ஒன்று, என்னடா இது உங்களுக்கு கெஸ் பண்ணுற ஒரு டவுட் வருதுங்களா? அப்போ நீங்கள் போகும்போது கிளியராக போகல. அப்போ இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் பெருமை போகிறேன், இவங்க எனக்கு பிள்ளைங்க ஆகும். நான் சூப்பர்ட்டு என்ன சொல்கிறேன், நான் பெருமை போகிறேன். பிகாஸ் பார்க்க போனால் நான் எப்படி ஒன்று செய்யணும். அப்போ என் பிள்ளைங்க எனக்கு செய்யும்போது வந்துட்டு சொந்த உறவே எனக்கு இல்லாத போது புது உறவு செய்யும்போது அப்போ நான் ஃபீல் பண்ணுவேன். அது அப்படி பார்க்கணும். நான் இவங்க மேலே எடுத்துட்டு நான் தான் வந்துட்டு கடவுள் இருந்துச்சு. இதைத்தான் இது வந்துட்டு சும்மா வார்த்தையோட வர்ணிக்கிறது கிடையாது, இது வந்து உண்மையான ஒரு வார்த்தை. பிகாஸ் மேபி இதுக்கு அப்புறம் வாய்ப்பு கிடைச்சா என் பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு சூழ்நிலை கடவுள் வாய்ப்பு கொடுக்கலாம். ஓகேங்களா? பட் ஐ கால் டு ரம்யா பை எனி டைம் ஃபார் யூ பிகாஸ் மேபி ஷி வெயிட்டிங் ஃபார் மீ. ஐ டோன்ட் நோ. தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் யூ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். பட் அதே சந்தோஷம் ஷாக்கிங்காக இருக்கு. ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம சொல்ல மாதிரி ஒரு டவுட் வந்துச்சு, வெளியே நடக்காதுன்னு நினச்சிட்டு திடீர்னு நடக்குதுன்னா அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. வந்துட்டு திடீர்னு தூக்கு வேலை வந்துட்டு பட்டு நினைச்சாங்கனாக்கா அவங்க அப்படியே இதாக இருப்பாங்க. ஆமாம், கலங்கப்படாங்க. இந்த மாதிரி போகுதுன்னு நடந்துச்சு. ஸோ எனி தேங்க்யூ வெரி மச் வெரி மச். பிகாஸ் என்ன கேட்டால் இந்த தருணத்தில் வந்துவிட்டு நீங்கள் வந்தது வந்துவிட்டு என்னால் அந்த வாய்ப்பு வரணும். ஆமாம், ஓகே, அந்த வாய்ப்பு நடக்கணும். ஸோ அது நீ இன்னும் சொல்ல அனுமதி நான் இன்னும் சொல்ல மாட்டேன். ஸோ எவ்ரி மெடிக்கல் இஸ் அண்டர் யூனிவர்ஸ். எஸ், கரெக்ட். ஸோ இனியும் அதில் நீ ஒரு பார்ட் ஆஃப். ஐயோ தேங்க்யூண்ணே, மிக்க நன்றிண்ணே. எஸ். ஸோ திரும்ப சொல்கிறேன், மனசார சொல்கிறேன், நீ என்னத்தை தான் உங்கள் வேலை செஞ்சாலும் இது ஒரு புனிதமான ஒரு சேவையாக நான் சொல்கிறேன். பிகாஸ் அந்த ரிஸ்க் எடுத்து நீங்கள் போடுறது கேட்க விட்ட போகிறது இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்லுங்கள், மனித நீங்கள் சொல்லுங்கள். சார் வந்துட்டு எனக்கு காசு கிடச்சிச்சு என்ன போனாங்க நான் கொடுத்துட்டு போகிறேன். அப்போ இது வந்து ஒரு சேவையாக இஷ்டப்பட்டு செய்யப்பட்டேன் தேவை. ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் ஃபார் யூ வாட் எவர் யூ கோயிங் டு டு. ஸோ ஐ வில் தேங்க் யூ ரம்யா. சாரி மை டாக்டர். ஹாப்பி டு ஹியர் தட் அண்ணே. காஃபி குடிச்சிட்டு போகிறீங்களா? இல்லைண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. ஓகே, தேங்க்யூ.